பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், இந்த ஆண்டவர் ஜனங்களை பார்த்து அவர்களுடைய காரியங்களை பார்த்து சீசல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். இது எங்கே நடக்குதுன்னா, நம்ம அந்த 29வது வசனத்தில் பார்த்தோன்னா, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்போ கலிலேயா கடலருகே ஒரு மலை இருக்குது, அங்கே ஏறி உட்கார்றாரு. அப்போ மலை மேலே தான் அவர் இருக்கார். அப்பொழுது சப்பானிகள், கூணர், குருடர், சூமினோர், உப்புடையோர் முதல அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், கூணர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வையடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்படி அந்த மலை மேலே உட்காந்துருக்காரு. நிறைய வியாதிப்பட்டவர்கள், சரீரத்தில் பலவீனமானவர்கள் எல்லாம் அவர்கிட்ட வராங்க. அவர்கிட்ட வேண்டிக் கொண்டு தொடுற எல்லாருமே அவர் பாதபடியில் அவர்களை வைக்கும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. அப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட பிரசங்கத்தை கேட்குறாங்க, 2ஆம் நாள் கேட்குறாங்க, 3ஆம் நாளும் கேட்குறாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதை செய்கிறாரு, விடுதலை கொடுக்குறாரு. அதே சமயம் நிறையா பிரசங்கமும் பண்ணுறாரு. ஜனங்கள்லாம் தாகத்தோடு வந்திருக்காங்க. மலையின் மேலே, சும்மா சாதாரண இடத்துல மலை மேலே ஏறி அவங்களும் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை கேட்குறதுக்கு தாகத்தோடு அவங்க பசியை பார்க்கல. அவங்க உணவு பசிக்கிறது, உணவு இருக்கா இல்லை தாகத்துக்கு தண்ணி இருக்கா, அது எதுவுமே அவங்க பார்க்கல. அவங்க ஃபுல்லாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போதே அவங்களுக்கு அந்த ஆண்டு வார்த்தை கேட்கும்போது அதை அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் 3 நாள் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் நாளும் ஒன்றும் கேட்கல. ஜனங்க பசியோடு இருப்பாங்களே, சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணணுன்னு ஆண்டவர் நினைக்கல. 2ஆவது நாளும் நினைக்கல. 3ஆவது நாள் ஆண்டவர் பார்த்து சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ஆவிக்குரிய போஜனத்தை அவங்க நன்றாக சாப்பிட்டார்கள். ஜனங்கள் ஆவிக்குரிய போஜனம், அதான் மெய்யான போஜனமாக இருக்கிறது. இப்போ அவங்க சரீர ரீதியாக இருக்கனால அந்த சரீரத்துக்கும் போஜனம் வேணும். அந்த சரீரத்துக்கும் போஜனம் வேணும்னு இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தனால தான் சீசர்களை பார்த்து, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவங்க 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். அப்போ இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையுமே எம்டி வெசல்ஸாக, வெறுமையான பாத்திரமாக அனுப்பவே மாட்டார். நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுவார். அது நிரம்பி வருகிற பாத்திரம் ஆவிக்குரிய பாத்திரமாக இருந்தாலும், உலக பிரகாரமான பாத்திரமாக இருந்தாலும், அதை நிரப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் உண்மையாய் ஆண்டோட சத்தியத்தை கேட்போமாகில்
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையும்படியாக எல்லாத்தையும் நிறைவாய் நடத்துவார். அதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்க ஜனங்கள் எல்லாரையும் நிறைவாய் நடத்தினார். அவங்க சீசர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே. பாருங்க, ஆண்டவர் மக்கள் மேலே எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கார். நம்மேலும் ஆண்டவர் இதே கரிசனை உடையவராக இருக்கிறார். நாம் யாருமே பார்க்க முடியாத ஒரு தனிமையாக இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை கவனிக்க யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் வழியிலே நாம் உண்மையாக நடப்போமாகில் எந்த குறைவு இல்லாமல் நம்மளை நிறைவாய் நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தி வந்திரேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம். வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் குறைவெல்லாம் அப்பா உன்னுடைய மகிமையிலே நிறைவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவனே, எங்களுக்காகவும் நீர் பரிதபிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குறைவெல்லாம் மகிமையிலே நிறைவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நிறைவானது நீர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. நீர் எங்களை நிறைவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த புதிய நாளில் நம்முடைய புதிய கிருபை கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எலும்பு பிரகாசிக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்து ஆண்டவரே அப்பா, எங்கள் தாய் தேசத்துக்கு ஆண்டவரே விடுதலை கிடைத்த நாடாக அப்பா இந்த நாளை அப்பா கொண்டாடி வருகிற காலகட்டம் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த உலகப்பரவான விடுதலைக்கு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி என்றால் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவே ஆண்டவரே அப்பா சோத்திரக்கத்தை பெரிய விடுதலை தந்திரே. இந்த ஆத்துமாவுக்கு பெரிய விடுதலை தந்திரே. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருளில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கு ரட்சிப்பு என்று விடுதலை தந்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபை நான் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்க மீதியாக முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கிய துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.